ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். மேத்யூ சாப்டர் 6 verse 33. Seek God's kingdom first to attain the pathway of miracles. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் தானாய் தேடி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, 1 Kings chapter 3 verse 33லே சொல்லுகிறார் சாலமோனை பார்த்து, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தந்தேன். அவன் ஞானத்தை கேட்டான், தேவன் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அவன் ஐஸ்வர்யத்தை தேடினான், அது அவனுக்கு கேடை வருவித்தது. இன்றைக்கு நாம் எதை தேடுகிறோம்? மிகவும் மதிப்புக்குரிய தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிற ஜார்ஜ் முல்லர் என்கிற விசுவாசத்தின் வீரனாயிருந்தவர் தன்னுடைய அனாதை விடுதி ஒன்றை நடத்தி கொண்டு வரும் பொழுது திடீரென்று அந்த பிரதேசத்தின் அவருடைய இல்லத்திலே ரூம் ஹீட்டர் என சொல்லப்படுகிற அறையை மிகவும் சூடாய் வைத்துக் கொள்ளுகிற அந்த சாதனமானது மிகவும் பழுதாகிவிட்டதாம். பிள்ளைகள் எல்லாம் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கர்த்தாவே, இந்த சூழ்நிலை மாற்றும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த வின்டர் சீசன், அதாவது குளிர்காலத்தை கர்த்தர் மாற்றினார். திடீரென்று அடுத்த நாள் நன்றாக வெயில் அடிக்க ஆரம்பித்ததாம். ஜனங்களெல்லாம் கம்பளி ஆடைகளை அணிவியாமல், ஸ்வெட்டர்ஸ், வில்லன்சி அவைகளை அணியாமல் சம்மர் ஆடைகளை, அதாவது காட்டன் ஆடைகளை, பருத்தி ஆடைகளை அணிந்து கொண்டு 3 நாட்கள் உலாவிக் கொண்டிருந்தார்களாம். 2வது நாள் அவர் ஜெபித்த பொழுது ஒரு எலக்ட்ரீஷியன், ஐயா, இன்னும் 2 நாட்களில் நான் உங்கள் இடத்துக்கு வந்து விடுவேன், நான் வேறொரு ஊரிலே மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லி ஃபோன் செய்தாராம். இவரும் 3 நாளாய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். இந்த 3 நாட்களும் கால சூழ்நிலையானது, கலாமிட்டியானது மிகவும் வெயில் நிறைந்ததாய், ஒரு வெயில் காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படி அந்த காலம் மாறி போனதாம். ஜனங்கள் அதிசயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஜார்ஜ் முல்லருக்கும் கடவுளுக்கு மட்டுமே ஒரு தெரிந்த ரகசியம். 3வது நாளில் இந்த எலக்ட்ரீஷியன் வந்து இந்த ரூம் ஹீட்டர் முழுவதுமாக சரி பண்ணி கொடுத்து அவன் கடந்து சென்ற பிறகு கர்த்தர் காலத்தை மாற்றினார். திடீரென்று மீண்டுமாக பனிப்பொழிய ஆரம்பித்தாம். ஜனங்கள் குழம்பி போனார்களாம். ஜார்ஜ் முல்லர் எழுந்திருந்து சொன்னாராம், நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற மனிதன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லி சொன்னார்களாம். எனக்கு பிரியமானவர்களே, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். வேதம் சொல்கிறது, நாளைக்காக கவலைப்படாதீர்கள். Therefore I say to you, do not worry about your life. Do not worry. எனக்கு பிரியமானவர்களே, கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும் அந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும். எனக்கு இன்றைக்கு என்ன தேவையோ அதை எனக்கு அளந்து போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். காலையில் எழுந்த பொழுது இஸ்ரவேலருக்கு தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை தந்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். அதுபோல என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேடும்படியாக என்னைத்தானே நான் ஒப்படைக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் இமானுவேல் லிட்ரேச்சர் சர்வீஸின் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. God bless you.